இந்த ரியாக்ஷன் ஃபீனால் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா CHCl3 இந்த presence of NaOH. இது என்ன ரியாக்ஷன் தெரியல, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடணும். ரீமர் டைமர் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்தர் இது வந்து ஆசிட் கூட சேர்ந்து உங்களுக்கு வந்து இந்த ONA வந்து OH மாறும். அப்படிதானா? ஸோ உங்களுக்கு பேசிக்காக சாலிசிலிக் ஆசிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து எலக்ட்ரோஃபைல் எப்படி ஃபர்ஸ்ட் காமனாக ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்னா, நம்ம குளோரோஃபார்மை ஃபர்ஸ்ட் தனியாக எப்படி எழுதிக்கோங்க. இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், NaOH. ஸோ NaOHல பேஸ் இருக்கும், இந்த OH மைனஸ் இருக்கும். அப்படிதானா? ஸோ ஃபர்ஸ்ட் பேஸோட வேலை என்னது, எப்பவுமே புரோட்டானை போய் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி இப்படி எடுத்துரும். ஓகே, ஸோ அந்த பாண்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எங்கே போயிடும், இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ்லாம் நம்ம கார்பனுக்கே போயிடும். ஸோ கார்பன்ல இப்போ 2 எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் நம்ம போடுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த கார்பனை சுற்றி எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் இருக்கும். நீங்கள் ஃபார்மல் சார்ஜ் எப்படி கவுண்ட் பண்ணுவீங்க, எக்ஸ்ட்ரா பாருங்க 1 2 3 4 5 எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ நெகட்டிவ் சார்ஜ். ஃபர்தராக என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு குளோரின் அப்படியே அந்த பாண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸோடயே லீவ் ஆயிரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும், Cl 1 and 2. இப்போ இந்த பர்டிகுலர் இதில் என்ன இருக்கும்னா, ஒரு வேக்கன்ட் ஷெல் இருக்கும். ஓகேவா? நீங்கள் இது வந்து இன்கம்ப்ளீட் ஆக்டெட் வேறு. ஏன் நான் இன்கம்ப்ளீட் ஆக்டெட்னு சொல்கிறேன்னா பாருங்க, 1 2 3 4 5 6 ஒன்லி 6 எலக்ட்ரான்ஸ் அரவுண்ட் கார்பனில் இன்கம்ப்ளீட். ஸோ இது வந்து எலக்ட்ரான்ஸ் இதுக்கு தேவை. அப்போ இது ஒரு எலக்ட்ரோஃபைல் தானே. ஸோ இட் இஸ் அன் எலக்ட்ரோஃபைல். ஸோ இதுக்கு பேர் என்னதுன்னா டைக்ளோரோ கார்பீன். கார்போன் கிடையாது, டைக்ளோரோ கார்பீன். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிலாம் எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஜஸ்ட் என்னதுன்னா ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டல் இருக்கும். பட் தென் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிலாம் ஏன்னா இதுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வராது. ஃபார்மல் சார்ஜ் கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபார்மல் சார்ஜ் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 0 தான் வரும். ஃபார்மல் சார்ஜஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரிஞ்சால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஈஸியாக எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னா, ஜஸ்ட் அந்த கார்பனை சுற்றி பாருங்கள், 1 2 3 4 எலக்ட்ரான்ஸ் கார்பனை சுற்றி இருக்கணும். 4 இருக்குது, அப்போ ஃபார்மல் சார்ஜ் 0. எந்த பாசிட்டிவ் எதுவும் தேவையில்லை. பட் தென் ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டல் மட்டும் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? இந்த Cl ஒரு ஆர்பிட்டலில் இருக்கும், இது ஒரு ஆர்பிட்டலில் இருக்கும், இந்த லோன் பேர் ஒரு ஆர்பிட்டலில் இருக்கும், இன்னொரு ஆர்பிட்டல் வந்து வேக்கண்ட்டாக இருக்கும். ஓகேவா?